இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மலீடா. இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு வந்து நம்ம பூரி மாதிரி மாவு திரட்டி, ஆனால் எண்ணெயில் போட போகிறதில்ல, தண்ணியில் போட போகிறோம். இது நீங்கள் பிகினர்ஸ் கூட செய்யலாம். இந்த ஸ்வீட்டு ரொம்ப ஈஸி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மைதா நீங்கள் போட்டுக்கலாம், நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் ரெசிபின்றதுனால ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போது நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். ஆயிலெலாம் எதுவும் அப்ளை பண்ணல, ஆயிலெலாம் எதுவும் நான் வந்து யூஸ் பண்ணல. வெறும் தண்ணி மட்டும் போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம பூரி சைஸ் அளவு திரட்டி எடுத்துக்கலாம். ஷேப்பாக கரெக்டாக திரட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு மூடி வச்சு இது மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்க அழகாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம தண்ணி வந்து பாத்திரத்தில் கொதிக்க வச்சுக்கலாம். தட்டில் வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க அதை எடுத்து வைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம பூரி போட்டுடலாம். இது வந்து நம்ம ஒரு 3 மினிட்ஸ்லேயே அது வந்து வெந்துடும். இப்போ நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 மினிட்ஸ் தான் நான் வேக வச்சேன். நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா சட்டுன்னு வெந்துடும். அவ்வளோதான், நம்மளுக்கு பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு நான் ஒரு கப்பு தேங்காய், துருவன தேங்காய், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் துருவண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இப்போது தேங்காயும் ஏலக்காயும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கசகசா ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பூரியில் வந்து நம்ம தேங்காய் ஃபஸ்ட்டு தூணை மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் திருவண்டு வச்சுருக்கேன், நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த ஏலக்காய் வாசம், இந்த வெல்லம், ஏலக்காய் வெல்லம் அதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த ஸ்வீட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமாக இது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு காலியாகிடும். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.